ஸோ அக்கௌண்ட் அக்ரிகேட்டருங்கிற ஒரு கம்பெனி வந்து இருக்குது. இது ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ஆர்பிஐ ரெகுலேட்டர் ஒரு என்டிட்டி. இந்த கம்பெனி வந்து என்னன்னா, இப்போ நம்ம வந்து பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கோம், ஓகேவா? இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனியில் நம்ம வந்து ப்ரீமியம் வந்து பே பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பேங்க்ல வந்து இருக்கும், கரெக்டாக? பேங்கோ இன்சூரன்ஸ் கம்பெனிலே இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து நம்ம வந்து வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அல்லது ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானுக்கு வந்து ஃபினான்ஷியலாக என் ஃபினான்ஸை எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு வந்து நான் வந்து போகிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன்னே, நான் ஃப்ளிப்கார்ட் கிட்ட போய் நான் கொஞ்சம் ஐடியா வந்து கேட்குறேன். ஃப்ளிப்கார்ட்டா அமேசான் கம்பெனி கிட்டே நான் கொஞ்சம் ஐடியா போய் கேட்குறேன். ஸோ எனக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து பண்ணுங்கிற ஐடியா வந்து இருக்குது. உங்களுடைய ஃப்ளிப்கார்ட்டில் நான் என்னுடைய கம்பெனியை வந்து நான் வந்து லிஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்குறேன், சரியா? இப்போ ஃப்ளிப்கார்ட் கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே ரைட், இந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட அவன் நம்மளுடைய வெப்சைட்டில் இவனுடைய கம்பெனியை கொண்டு வரணும்னு நினைக்கிறான். ஸோ அப்போ வந்து சரி, ஓகே, இவனுக்கு ஆல்ரெடி எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே ரைட்டு, ஏஆர்பி இந்தியன் பேங்க், எஸ்பிஐல ஏதோ ஒரு அக்கௌண்ட் இருக்குது. சரி, அந்த பேங்க்கில் ஓகே ரைட் என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா, அதாவது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடர்ஸ் வந்து யாருன்னா, நம்ம அக்கௌண்ட் வச்சுருக்கக்கூடிய பேங்க். நம்ம இப்போ ஃப்ளிப்கார்ட்டுக்கு போகிறோம்ல, ஃப்ளிப்கார்ட்டுமே என் கம்பெனியை லிஸ்ட் பண்ண போகிறோம்ல, அது வந்து ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் யூசர். லிஸ்ட் பண்ண போகிறேன், அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, ஓகே ரைட்டு, இவனுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து என்ன, இவனுடைய டீட்டெயில்ஸ் என்ன, எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான்னா, இந்த பேங்க் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறான். இப்போ அதை ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராசஸை எலிமினேட் பண்ணுறது, ஆக்சுவலாக இங்கே கஸ்டமர் நம்ம இருக்கிறோம், நம்மளோட பெர்மிஷன் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட் கம்பெனி நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த பேங்க் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை எலிமினேட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர். அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் கம்பெனி வேறு ஒன்றும் கிடையாது, இந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் யூசர். ஃப்ளிப்கார்ட் கம்பெனி வந்து நம்ம பேங்க்கிட்ட இருந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து வாங்கணும்னா இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் வந்து அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் எப்படி பெர்மிஷன் கொடுப்பாங்கன்னா, நம்மகிட்ட இருந்து கன்சென்ட் வாங்குவாங்க. சார், இப்படி வந்து ஃப்ளிப்கார்ட் கம்பெனி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸை கேட்கறது உங்களோட பேங்க்குக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ பேங்க்ஸ் வந்து உங்ககிட்ட வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் பெர்மிஷன் கொடுத்தால் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் கிட்ட நான் பெர்மிஷன், ஓகே ரைட், அவங்கள ஷேர் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் பேங்க் கிட்ட சொல்லிடுவாங்க, ரெக்வஸ்ட் பண்ணா, ஓகே ரைட், நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அந்த கஸ்டமருடைய டேட்டா வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதுக்கு அடுத்து தான் பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து தான் ஃப்ளிப்கார்ட் கம்பெனிக்கு நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போகும். ஸோ அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் வில் ஃபெசிலிட்டேட் கன்சென்டட் ஷேரிங் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். என்னுடைய ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை இன்னொரு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் யூசருக்கு நான் வந்து ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடர்லேருந்து நான் வந்து ஷேர் பண்ணணும்னா அதுக்கு என்னுடைய கன்சென்ட்டை வாங்கிக்கிட்டு ஷேர் பண்ணக்கூடிய கம்பெனி தான் வந்து அக்கௌண்ட் அக்ரிகேட்டர். ஸோ இங்கே தெரிய வேண்டியது என்ன, அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் நம்மளுடைய கம்பெனியோடைய என்னுடைய இன்ஃபர்மேஷன் எதையுமே ரீட் பண்ண மாட்டாங்க, என்னோட டேட்டா எதையுமே ரீட் பண்ண மாட்டாங்க. தே கேனாட் ரீட் கன்சியூமர் டேட்டா, தே கேனாட் ரீசெல் கன்சியூமர் டேட்டா. என்னோட டேட்டா அவங்கள ரீசெல்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் கன்சென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. எனேபிள் கன்சியூமர்ஸ் டு செலக்டிவ்லி ஷேர் அண்ட் ஈவன் ரிவோக் டேட்டா ஒன் ஷேர். எதிர் வந்து டேட்டாவை ஷேர் பண்ணலாம், இல்லை வந்து டேட்டா ஷேரிங்கை ஸ்டாப் பண்ணலாம். ஸோ அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் இஸ் இன்டர்ஆபரேட் டேட்டா பிளைண்ட் கன்சென்ட் மேனேஜர். டேட்டா என்ன இருக்குன்னே தெரியாது, ஜஸ்ட் நான் வந்து அப்ரூவல் மட்டும் தான் கொடுப்பேன், எஸ் ஆர் நோ. ஓகே, உங்களை நான் ஷேர் பண்ணுறேன், இப்படி இந்த கம்பெனி வந்து கேட்டிருக்காங்க, ஷேர் பண்ணுமா வேண்டாமா, ஷேர் பண்ணு நான் சொல்லிட்டேன்னா ஷேர் பண்ணிடுவாங்க, ஷேர் பண்ண வேண்டாம்னு சொன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி என் டேட்டா என்ன இருக்குது, ஏது இருக்குது, அதை யாருக்குமே விற்கவும் முடியாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு அக்ரிகேட்டர் சிஸ்டம் தான் இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் சிஸ்டம். ஸோ அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் சிஸ்டம் ஹேவ் எ fiduciary duty to consumers and are RBI regulated entities தான் இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் சிஸ்டம்ஸ். இவங்க எல்லாமே கம்பெனிஸ் தான். டிஜிட்டலி சைன்ட் ஷேரிங், நம்மளுடைய டேட்டாஸை டிஜிட்டலாக வந்து என்ன பண்ணுவாங்க, டிஜிட்டலி சைன்ட் அண்ட் என்கிரிப்டட் டேட்டாவை, கரெக்டான டேட்டா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளிப்கார்ட் கம்பெனிக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் ஃப்ளிப்கார்ட்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி, ஸோ இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் சிஸ்டம் ஆர்பிஐ வந்து எப்போ கொண்டு வராங்கன்னா, அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் சிஸ்டம் எல்லாமே எல்லா பேங்க்ஸும் வந்து செப்டம்பர் 2021 கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து அதை கொண்டு வந்தது இந்த வருஷம் தான், மே மந்த் வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் சிஸ்டம்குள்ளே வராங்க. ஓகேவா? செகண்ட் ஜூலையில்.